வணக்கம் விஜயன் ஆன்மீகம் நேயர்களே. கோவில் தூண் அல்லது சுவற்றில் விபூதி குங்குமத்தை கொட்டலாமா என்ற கேள்விக்கு நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற ஆன்மீக விதிகளின் அடிப்படையில் விளக்கமளிக்கிறேன். இதை ஒரு தொழில்முறை சோதிடர் உள்ளிட்ட ஆன்மீக ஆலோசகராக உங்களுக்கு சொல்கிறேன். நம் பாரம்பரியத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் மட்டுமே நன்மை தீமைகளை அறிய முடியும். விபூதியும் குங்குமமும் வெறும் பொருட்கள் அல்ல, அவை தெய்வீக அதிர்வுகளின் வடிவங்கள். முதலில் விபூதி பற்றி பார்ப்போம். விபூதி என்பது சிவபெருமானின் திருமேனியில் பூசப்படும் திருநீறு. அது ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகிறது. கோமியம், சாணம், பசுப்பால், தயிர், நெய் ஆகிய பஞ்சகவ்ய பொருள்களை கொண்டு சுத்தமான வேள்வியில் உருவாக்கப்படுகிறது. அது வெறும் சாம்பல் அல்ல, வேத மந்திரங்களால் சக்தியூட்டப்பட்ட பரிசுத்தமான திவ்ய பொருள். விபூதியில் இருக்கும் தெய்வீக துகள்கள் நம் சகசிராரம் முதல் மூலாதாரம் வரையிலான நாடிகளை தூண்டும் ஆற்றல் கொண்டவை. ஆகையால் அதை நெற்றி, கழுத்து, மார்பு, புஜங்கள் என உடலில் உயர்ந்த இடங்களில் மட்டுமே தரித்துக் கொள்ள வேண்டும். அதை கீழே கொட்டுவது, மிதிப்பது, சுவற்றில் தடவுவது ஆகியவை சிவசக்தியை அவமதிப்பதாகும். இது ஒரு விதமான ஆன்மீக அபசாரம். விபூதியை பூமியில் கீழே போட்டால் பாதத்தால் மிதிபடும். மிதிபடுவதன் மூலம் அதில் உள்ள பாசிட்டிவ் அதிர்வுகள் எதிர்மறையாக மாறி நம்மை அறியாமலே சுற்றுச்சூழலில் தோஷ அலைகளை பரப்பும். அதேபோல கோவிலின் தூண் அல்லது சுவற்றில் விபூதியை தடவினால் தூணில் ஏற்கனவே தெய்வீக சிற்பங்கள், மந்திர உற்சவ வடிவங்கள், யந்திரங்கள் ஆகியவை குடிகொண்டுள்ளன. அங்கு விபூதியை சிதறவிடுவது அந்த ஆற்றலின் சமநிலையை குலைத்துவிடும். மேலும் சுவற்றில் விபூதி படிந்தால் அது வெள்ளை நிறத்தில் கரை போல ஆகி கோவிலின் புனிதத்துவத்தை கெடுக்கும். அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டும். இனி குங்குமத்தை எடுத்துக்கொள்வோம். குங்குமம் என்பது மஞ்சள் மற்றும் சுண்ணாம்பு கலந்த சிவப்பு பொடி. இது அன்னை பராசக்தியின் அம்சம். மூலப்பொருளான மஞ்சள் பூமிக்கும் தாய்மைக்கும் உரியது. குங்குமம் பெண்களின் மாங்கல்ய பலத்தை குறிக்கிறது. கோவிலில் அம்மனுக்கு படைத்த குங்குமமே மகிமை மிக்கது. அதை நெற்றியில் இடுவது சுமங்கலி பாக்கியத்தையும் துர்க்கை அருளையும் வழங்கும். ஆனால் அதை சுவற்றில் கொட்டுவது, விரலில் தொட்டு தூணில் ஒப்புவது, சிதறவிடுவது போன்றவை அந்த சக்தியை அவமதிக்கும் செயல். குறிப்பாக அம்மன் சந்நிதியின் வாசலில் குங்குமத்தை கீழே சிந்தினால் பக்தர்கள் கால்படும். அம்மனுக்குரிய பொருளை காலால் மிதிப்பது கொடிய பாவம். இதனால் மாங்கல்ய தோஷம், திருமணத் தடை, தம்பதியரிடையே பிரிவு, குடும்பத்தில் களங்கமாகியவை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஜோதிட ரீதியாக பார்த்தால் குங்குமத்தை அவமதிப்பது செவ்வாய், ராகு, கேது தோஷங்களை அதிகரிக்கும். மாங்கல்யஸ்தானமான 8ஆம் இடம், 7ஆம் இடங்களை பாதித்து களத்திர தோஷம் உண்டாகும். அதனால் அதை சுவற்றிலோ தூணிலோ ஒட்டவோ எரியவோ கூடாது. இங்கே ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கோவில் என்பது பிரம்மஸ்தானம். அங்கே பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள், தேவதாகணங்கள், யட்சர்கள், பூதகணங்கள் அனைத்தும் நுண்ணிய ரூபத்தில் வாசம் செய்கின்றன. கருவறையின் தூண்கள் மற்றும் சுவர்கள் வெறும் கட்டுமான பொருட்கள் அல்ல, அவை அந்தந்த தேவதைகளின் மந்திர சக்தியால் பூசப்பட்டவை. உதாரணமாக பழைய பெருங்கோவில்களில் ஒவ்வொரு தூணும் ஒரு வித்தை அல்லது சக்தியின் இருப்பிடமாகவே கருதப்படுகிறது. இசை தூண்கள், விநாயகர் வடிவம் பொறித்த தூண்கள், ரிஷபத் தூண்கள் என எல்லாம் அதிர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. அத்தகைய புனிதமான தூணில் விபூதியையோ குங்குமத்தையோ தடவுவது அந்த மூல அதிர்வை மறைப்பதாகவோ மாற்றுவதாகவோ ஆகிவிடும். ஒரு மந்திரம் ஓதும்போது இடையே வேறு ஒலி எழுந்தால் எப்படி கவனம் சிதறுகிறதோ அதுபோல கோவிலின் நுண்ணிய அலைவரிசையில் குங்குமமும் விபூதியும் இட்டால் அங்கு சூக்கும சக்தி பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் தூணில் விபூதி காய்ந்த பிறகு பொடியாக உதிர்ந்து மற்றவர்கள் மிதிப்பார்கள். இது அவர்களுக்கு நன்மை தராது. ஆகவே கோவில் தூண் அல்லது சுவற்றில் விபூதி குங்குமத்தை கொட்டவோ ஒட்டவோ கூடாது என்பது உறுதியான விதி. இப்போது ஒரு கேள்வி எழும். சிலர் காணிக்கையாக வாங்கிய விபூதி அல்லது குங்குமத்தை எங்காவது ஒரு இடத்தில் வைத்து போகிறோமே. கோவிலில் நேர்த்திக்கடனாக விபூதி காணிக்கை செலுத்தும் வழக்கம் உண்டு. ஆனால் அதை நிர்வாகினர் உரிய முறைப்படி சேகரித்து வேள்வி, புனித நீர்நிலைகளில் கரைத்தல் அல்லது கோவில் நந்தவனத்தில் மண்ணோடு சேர்த்தல் ஆகிய முறைகளை பின்பற்றுவார்கள். பக்தர்கள் தாங்களாகவே தூணிலோ சுவற்றிலோ சுற்றுப்பிரகாரத்திலோ குப்பை போல கொட்டக்கூடாது. அப்படி செய்தால் அந்த பொருளின் தெய்வீகம் களங்கப்படும். அதேபோல் குங்குமம் கலந்த மஞ்சள்,
குங்குமச் சிமிழ்களை கூட குப்பை தொட்டியில் போடாமல் அதற்கென கோவிலில் வைத்திருக்கும் பாத்திரத்தில் மட்டுமே இட வேண்டும். சுவற்றில் குங்குமம் தடவுவதை நீங்கள் சில கோவில்களில் காணலாம். குறிப்பாக நாகர்கல்லில் விநாயகர் சந்நிதி அருகே. அது முறையான ஐதீகமல்ல. சிலர் கும்பாபிஷேகம், திருமணம் நாட்களில் மஞ்சள் குங்குமம் தெளிப்பதுண்டு. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வைதீக சடங்கு. பூசாரியின் மந்திர முறைப்படி நிகழ்த்தப்படும். சாதாரண பக்தர்கள் மனம் போன போக்கில் சுவற்றில் குங்குமத்தை தீட்டக்கூடாது. உதாரணமாக, அம்மன் சந்நிதியில் வலம் வரும்போது சிலர் நெற்றியில் இட்டுக்கொண்ட விரலால் சுவற்றில் துடைப்பார்கள். அது அம்மனின் மேனியில் அழுக்கு துடைப்பது போன்ற அபச்சாரம். கோவிலின் சுவர்கள் தேவியின் சரீர அம்சம். எனவே சுத்தம் முக்கியம். சோதிட கண்ணோட்டத்தில் இதை விளக்குகிறேன். விபூதி திருநீற்றுக்கு அதிதேவதை சந்திரன். விபூதியை முறையாக தரித்தால் மன அமைதி, நிதானம், குளிர்ச்சி உண்டாகும். அதை கீழே கொட்டினால் சந்திர பலவீனம், மனோவியாதி, தாய்ப்பக்க துன்பங்கள் வரலாம். குங்குமத்துக்கு அதிதேவதை சூரியனும் செவ்வாயும். சூரியன் ஆன்ம பலத்தையும் தந்தை வழி செல்வத்தையும் காக்கும். குங்குமத்தை சிதறவிட்டால் சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் பலன் கிடைக்காது. மேலும் ராகு கேது பரம்பரை சாபம், பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம் ஆகியவை விபூதி குங்கும அவமதிப்பால் வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்து குங்குமத்தை அசுத்தம் செய்தால் திருமண வாழ்வு சீர்குலையும். சுவற்றில் விபூதியை கொட்டும் பழக்கம் இருந்தால் பணம் நிலைக்காது. என்றாவது திடீர் இழப்பு ஏற்படும். ஏனெனில் விபூதி லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரவல்லது. அதை கீழே இடுவது லக்ஷ்மி தேவியின் கோபத்துக்கு ஆளாக்கும். இதற்கு மாற்று வழி என்ன? பக்தர்கள் தங்களுக்கு கிடைத்த பிரசாத விபூதி குங்குமத்தை மிகவும் பக்தியுடன் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதில் மீதமானதை ஒரு பொட்டலத்தில் வைத்து பூஜை அறையில் சேமித்து வைக்கலாம். மிக அதிகமாக சேர்ந்தால் ஒரு சுத்தமான நதி அல்லது குளத்தில் கரைக்கலாம். அல்லது வீட்டு தோட்டத்தில் ஒரு மூலையில் மரத்தின் அடியில் வைக்கலாம். கோவிலுக்கு சென்று பூஜாரியிடம் கொடுத்து அவர்கள் மூலமாக புனிதப்படுத்தலாம். எந்த காரணத்தை கொண்டும் தூணில் ஒட்டவோ, சுவற்றில் பூசவோ, மதில் மீது வீசவோ கூடாது. இறைவனின் திருமேனியில் சாற்றப்பட்ட மாலைகளை கூட குப்பையில் வீசாமல் நந்தவனத்தில் இடும் மரபு நமக்குண்டு. அதுபோலவே நைவேத்திய மிச்சங்களை மிதிக்காமல் பத்திரப்படுத்துவோம். விபூதி குங்குமத்துக்கும் அந்த கண்ணோட்டம் தேவை. சிலர் ஒரு வழக்கத்தை சொல்வார்கள். நான் கோவிலில் நேர்ந்து கொண்டதால் அந்த தூணில் வைத்து போகிறேன், அப்படித்தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க என்பார்கள். அது ஒரு மூட நம்பிக்கையே தவிர சாஸ்திர சம்மதம் அல்ல. ஆலய விதிகள் என்பது ஆகம நெறிகளை அடிப்படையாக கொண்டவை. வைணவ ஆலயங்களில் தூணில் திருநீறு பூசும் பழக்கம் சில உற்சவ காலங்களில் காணப்படும். ஆனால் அது அர்ச்சக சுவாமிகள் மூலம் உரிய மந்திரத்துடன் செய்யப்படும். பொதுமக்கள் செய்வது பிழை. சிவாலயங்களில் பிரதட்சிணத்தின் போது சிலர் 9 கிரகங்களை குறிக்கும் வகையில் தூணில் குங்குமமிட்டு வழிபடுகின்றனர். இதுவும் சரியானதல்ல. நவக்கிரக சந்நிதி தனியாக இருக்கும்போது அங்கு சென்று வணங்க வேண்டுமே தவிர எந்த தூணையும் கிரகமாக பாவித்து குங்குமம் வைப்பது பித்ரு சாபத்தை தரும். கோவில் தூண், சுவர் எல்லாம் கட்டிடப் பகுதிகள். அவற்றின் மீது ஒட்டும் பொருட்கள் ஈரம் மற்றும் பூச்சி இனங்களை கவர்ந்து கோவிலின் ஆயுளை குறைக்கும். இது ஸ்தல பராமரிப்பின் பார்வையிலும் தவறு. இந்த விடயத்தில் நம் முன்னோர்கள் ஒரு சிறந்த வழிமுறையை காட்டித் தந்துள்ளனர். கோவிலுக்குள் எந்த பொருளையும் கொண்டு வருவதும் கொண்டு போவதும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். விபூதி, குங்குமம், தீர்த்தம், சந்தனம் இவற்றை பிரசாதம் என்ற பாவனையில் பெற்று தலைமீது வைத்து பூஜிக்க வேண்டும். அதில் மீதமான பிரசாதம் புனிதமானது. ஆகவே அதை எந்த விதத்திலும் அசுத்தப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு பெரிய கோவிலில் 1008 கலசாபிஷேகம், மகாருத்ர ஹோமம், சண்டி ஹோமம் ஆகியவற்றுக்கு பிறகு கிடைக்கும் விபூதி பிரசாதத்தை மளிகை பொருள் போல தூணில் குவித்தால் அது புண்ணியத்தை அழிக்கும். மாறாக கொஞ்சமாக எடுத்து நெற்றியிலிட்டு மீதியை அன்புடன் பிறருக்கு பகிர்ந்தளியுங்கள். அவ்வாறு பகிர்வதால் புண்ணியம் பன்மடங்கு பெருகும். இது கர்ம ரீதியாக மிகவும் மேலானது. விபூதி குங்கும தானம் செய்வது சர்வதோஷ நிவாரணம். இறுதியாக உங்கள் கேள்விக்கு நேரடியான பதில்: கோவில் தூண் அல்லது சுவற்றில் விபூதி குங்குமத்தை ஒருபோதும் கொட்டக்கூடாது. அப்படி செய்வது ஆன்மீகம், சோதிடம், வாஸ்து, ஆகமம் அனைத்து நிலைகளிலும் பெரும் தவறு.
அதனால் விளையும் தீமைகளை இப்போது சுருக்கமாக சொல்கிறேன். 1. தேவதா நிந்தனை, தெய்வப் பொருளை அசுத்தம் செய்தல். 2. பித்ருதோஷ விருத்தி, முன்னோராசி கிடைக்காமல் போகும். 3. கிரகச்சார பாவிப்பு, சந்திர சூரிய செவ்வாய் பலவீனம். 4. மாங்கல்ய ஹானி, குங்குமத்தால் மிதிபட்டால் சுமங்கலி பாக்கியம் குறையும். 5. வம்சவிருத்தி தடை, கர்ப்பதோஷம் குழந்தையின்மை. 6. குடும்ப கலகம், வீட்டில் அடிக்கடி சண்டை. 7. நிதி இழப்பு, சேமிப்பு கரையும். மனோவியாதி, தூக்கமின்மை பயம். ஆயுள் பாதிப்பு, நாள்பட தோஷம் மரண துன்பத்தையும் தரலாம். 10. மறுபிறவியில் பாவம், கர்மவினை சேரும். இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றன என்று அறிந்த பிறகும் சிலர் அலட்சியமாக செய்தால் அதற்கு நிவர்த்தி என்ன? உடனடியாக ஒரு ஞானியிடமோ குருவிடமோ ஆலோசித்து விபூதி குங்கும அபசார பரிகாரம் செய்ய வேண்டும். தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடி விபூதி அபிஷேகம் நடத்தி 108 முறை சிவபுராணம் பாராயணம் செய்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து விபூதியை மீண்டும் மந்திரபூர்வமாக தரித்து கொள்ள வேண்டும். தினமும் திருநீற்று பதிகம் ஓதுவது இந்த தோஷத்தை போக்கும். குங்குமத்துக்கு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். முடிந்தவர்கள் திருக்கோவிலுக்கு நடந்தே சென்று பூஜை பொருட்களை சுத்தமாக கொடுத்து உண்டியலில் தக்க காணிக்கை செலுத்தி மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். இவையே பரிகார மார்க்கம். இதை கேட்டு உங்களுக்குள் ஒரு ஐயம் வரலாம். கோவில் பிரகாரத்தில் சித்தர் சமாதிகள், தவசிகள் வாழ்ந்த இடங்களில் சுற்றிலும் விபூதி பூசியிருப்பதை பார்க்கிறோமே, அது எப்படி என்று. அது முற்றிலும் வேறுபட்டது. சித்தர்கள் தங்கள் தவ வலிமையால் விபூதியை ஆக்கி அதை ஸ்தல பரிசுத்தத்திற்காகவும் காற்றில் மருத்துவ குணம் பரப்பவும் பயன்படுத்துவார்கள். அது அவர்களின் தனிப்பட்ட ஞான முறை. பொதுமக்கள் அதை பின்பற்றினால் விபரீதம். அதேபோல் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது புனித நீருடன் சேர்த்து மஞ்சள் குங்குமம் தெளிப்பார்கள். அதுவும் வைதீக சடங்கு. நமது தனிப்பட்ட முறையில் செய்யும் செயலே பிழை. ஆகவே குழப்பம் வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆலயம் என்பது ஜீவனுள்ள தெய்வீக அமைப்பு. அங்குள்ள ஒவ்வொரு சுவரும் தூணும் மரமும் கல்லும் உயிர்ப்புடன் இருக்கின்றன. நம் உடலில் எங்கு வேண்டுமானாலும் மருந்தை பூசலாமா? இல்லை, குறிப்பிட்ட இடத்தில்தானே தடவுகிறோம். அதேபோல கோவிலின் உடற்பகுதியான தூண் சுவற்றில் பூச வேண்டியது பூஜாரிகள் மந்திர விதிப்படி சந்தனம், குங்குமம், கஸ்தூரி, அஷ்டகந்தம் போன்றவற்றை மட்டுமே. பக்தர்கள் தாங்கள் பெற்ற பிரசாதத்தை அங்கு வைப்பது முறையல்ல. சுய நினைவோடு கோவில் பிரசாதங்களை கையாளுங்கள். தெய்வம் கொடுத்தது என்ற எண்ணம் முதன்மையாக வேண்டும். மனம் போன போக்கில் நடக்கும் செயல்கள் புண்ணியத்தை தருவதில்லை, மாறாக வினைகளை கட்டி வைக்கின்றன. இதை உணர்ந்து நடப்பது ஒவ்வொரு ஆன்மீகவாதியின் கடமை. முடிவாக, கோவில் தூண் அல்லது சுவற்றில் விபூதி குங்குமத்தை கொட்டுவது மிகப்பெரிய தவறு. இதை செய்வதால் தனிமனித வாழ்வில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள், ஜாதக ரீதியான கிரகச்சார பாதிப்புகள் உண்டாகும். பதிலாக பிரசாதத்தை மரியாதையோடு வீட்டில் வைத்து பகிரவும், மிஞ்சினால் புனித நீரில் கரைக்கவும் அல்லது பூஜாரியிடம் சமர்ப்பிக்கவும். இந்த சிறு விஷயத்தில் நமது கவனமின்மை பெரும் தீமைகளை தரும் என்பதை எக்காலத்திலும் மறக்க வேண்டாம். ஆகம நெறிகள், முன்னோர் ஆணை, சோதிட சாஸ்திரம் எல்லாம் ஒன்றுபட்டு இதை தவிர்க்கச் சொல்கின்றன. உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். இறுதியாக ஒரு ஆன்மீக உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் சுவற்றில் இல்லை, உண்மையான பக்தியின் உள்ளத்தில் இருக்கிறார். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சர்வம் சிவமயம். ஓம் நம சிவாய. மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது விஜயன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அறியாமை இருள் நீக்கி ஆன்மீக ஒளியை சுடர செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.